நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. நாடாளுமன்றம் மற்றும் சட்டசபைகளில் பணிகளில் எதிர்க்கட்சிகள் குறுகிய அரசியல் ஆதாயத்திற்காக இடையூறு செய்யும் நிலைமை நல்லது அல்ல என்று உள்துறை அமைச்சர் அமித் ஷா எச்சரித்துள்ளார். நாடாளுமன்ற கூட்டத்தொடர்கள் தொடர்ந்து எதிர்க்கட்சிகளின் ஆர்ப்பாட்டம் மற்றும் குறுக்கீடுகளால் பாதிக்கப்பட்டு பல முறை ஒத்திவைக்கப்பட்டன. இதனால் அரசின் சட்டப்பணிகளும் முக்கியமான விவாதங்களும் நடக்காமல் போனது. இந்நிலையில் அகில இந்திய சபாநாயகர்கள் மாநாடு இன்று தொடங்கியது. அதனை உள்துறை அமைச்சர் அமித் ஷா துவக்கி வைத்து உரையாற்றினார். அப்போது அவர் தெரிவிக்கையில், ஜனநாயகத்தில் விவாதங்கள் முக்கியம், ஆனால் குறுகிய அரசியல் ஆதாயத்திற்காக சபைகள் இயங்காமல் தடுக்கப்படுவது தேச முன்னேற்றத்திற்கு தடையாகும். நாடாளுமன்றம் மற்றும் சட்டசபைகள் அர்த்தமுள்ள விவாதங்களுக்கான இடமாக இருக்க வேண்டும். விதிகள் படி அவைகள் நடத்தப்படுகிறதா என்பதை உறுதி செய்வது அத்தியாவசியம் என்று தெரிவித்துள்ளார். வரலாற்றில் கண்ணியத்தை இழந்த சபைகள் கடுமையான விளைவுகளை சந்தித்துள்ளன. எனவே மக்கள் பிரதிநிதிகளும் மக்களும் சிந்திக்க வேண்டிய நேரம் இது. எதிர்ப்பு அரசியல் எப்போதும் இருக்கலாம், ஆனால் அது கட்டுப்படுத்தப்பட்டதாகவும் பாரபட்சமற்றதாகவும் இருக்க வேண்டும். இந்தியாவில் சுதந்திரம் பெற்றதில் இருந்து ஜனநாயகம் ஆழமாக வேரூன்றி உள்ளது. ஆட்சி மாற்றங்கள் நடந்தாலும் ஒரு சொட்டு ரத்தம் கூட சிந்தப்படக்கூடாது. பெருமை. சுதந்திர போராட்டம் முக்கியமாய் இருந்தது போலவே சட்டமன்ற நடைமுறைகளையும் மதிப்பது அவசியம் என்றார். சபாநாயகர் பதவியின் கண்ணியத்தை காக்கவும் அவைகளின் மரியாதையை உயர்த்தவும் அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும். இது வரலாற்றை மதித்து ஜனநாயகத்தை வலுப்படுத்தும் ஒரு வாய்ப்பு என அமித் ஷா வலியுறுத்தினார். மேலும் எதிர்க்கட்சிகளின் பொறுப்புணர்வான அணுகுமுறை அவசியம் என அவர் தெரிவித்துள்ளார்.